ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மிக்ஸி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டு மிக்ஸி வச்சு யூஸ் பண்ணிட்டேன். அதனால் மிக்ஸி வேறு திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்காரவங்ககிட்ட ஒரு மிக்ஸி வாங்கி தாங்கப்பான்னு கேட்டேன். அதனால் அவங்க சரி வேறு வீட்டுக்கு தேவைன்னா வாங்குறதுன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் பாரு எது பிடிச்சிருக்கோ பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க. அதனால் நான் போய் ரொம்ப மிக்சியை பார்த்தேன். வசந்தன்கோ போனேன், இங்கே வள்ளியூரில் வசந்தன்கோ இருக்குது, அங்கே போனேன். ரொம்ப மிக்சி பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை அப்படி ரொம்ப ரொம்ப மிக்சி இருந்துச்சு. பட்டர்ஃப்ளைல இருந்துச்சு, ஸ்டீலில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த மிக்சி பார்த்தோம், இந்த கலர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. அது வந்து பிரீத்தி சோடியா 2.0 இதுதான் இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லி மிக்சியாக அந்த கடையில் இருந்தது. எனக்கு அதை பார்த்தோன்னே ஆசை. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனோம்னா 4,000 4,000 மேலே நான் மிக்ஸி பார்க்க மாட்டேன், அதுக்குள்ளே தான் வாங்கிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்கே போனால் 4,000 இருக்குது. என் கண் ஃபுல்லாக அந்த மிக்ஸி மேலேயே போயிட்டே இருந்துச்சு. சரி அப்போ இது ரேட்டு தான் என்னென்னு கேட்டுப்போ போகணும்னு கேட்டால் அந்த தம்பி சொன்னால் ஒரு அக்கா 16,000 வரும் அப்படின்னு சொன்னான். 16,000 அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் தெரிஞ்சு 16,000 நமக்கு மிக்ஸி வேணுமா அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்போ எவ்வளவு நீங்கள் முடிஞ்ச அளவு குறைச்சி போட்டு தாங்க தம்பி அப்படின்னு. அது ஒரு 14,800 தரலாம்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ 14,800 4,000 வாங்க வந்துட்டு 14,800 மிக்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ பிறகு வாரம் எங்கள் வீட்டுக்காரவங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட காட்டிட்டு எது பிடிச்சிருக்கோ அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு 1000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்காரவங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அவங்க ரொம்ப மிக்ஸி பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் தான் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேனே. என் கண் ஃபுல்லாக அந்த மிக்ஸில் இருந்தோடனே சரி அவளுக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு, சரி வாங்கி எப்பவும் ஒரு பொருள் ஆசைப்பட்டதை ஈஸில் வாங்க முடியாது, திடீர்னு சந்தர்ப்பம் அமையும் போது அதை வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல. அந்த எனக்கு இந்த மிக்ஸியை வாங்கி தரேன்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் காட்டிக்கிடவே இல்லை. ஆனால் அவங்க அதை பார்த்துட்டு சரி இப்போ சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம 4,000 3,000 ஓசி மிக்சியில் யூஸ் பண்ணிவிட்டு 14,000 14,800 மிக்ஸி கிடைக்கும்போது வேண்டானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்ஸி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிக்ஸி எப்படி இருக்குங்கிறத அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். மிக்ஸியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பிரீத்தி சோடியா 2.0 பாருங்கள். எனக்கு இந்த கலரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னுட்டு. வேறு அது இல்லாமல் இது வந்து பிரீத்தி மிக்ஸி வேறையா. பிரீத்தியில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பொருட்கள் வந்து ரொம்ப வாங்கினதில்லைன்னா வாங்குறதுக்கு ஆசை தான், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால நாங்கள் வாங்கலை. சரி அன்பாக்சிங் பண்ணுவோம். கேரண்டி வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. தரல அப்புறம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இந்த அட்டை பெட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா ஜூஸ் போடுற ஜூஸராம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இதில் இருக்கட்டது ஜூஸர். ஒன்று கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள். இது வந்து இந்த கோதுமை மாவுலாம் அரைக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தானே தெரியும். வாங்கிட்டு வந்திருக்கு ஆசைப்பட்டு. இது ஜூஸ் போடக்கூடியது மெயினான ஐட்டம். மிக்ஸி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிக்ஸி மிக்ஸியை தூக்குவோம். வெளியே எடுத்தாச்சு. கீழே வச்சதோட சக்கி பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ ஒயரு. மிக்ஸி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தால ஒரு ஜார்,
இது ஜூஸ் போடுறதுக்கு இருக்குது. இது 2 மூடி. அப்புறமா இந்த மாவெல்லாம் வளைச்சி விட்ற மாதிரி ஒரு சின்ன பிளேடு போல் ஒன்று இருக்குது. இந்த மிக்ஸி இதில் எண்ணெயெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ப்ளூ கலரில் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து தனியாக கோகனட் சட்னின்னு வச்சுருக்காங்க. இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கோகனட் சட்னி வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி இது பண்ணி வச்சு விட்டாலே போதுமா, கோகனட் சட்னி வந்து வந்துடுமா. கோகனட் சட்னி வந்து ஒரு நாள் எப்படி எந்த டேஸ்ட்டில் வைக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் அரைப்படுமா. அதுக்கு மேலே அரைப்படாது, கீழே அரைப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு இது வந்து ஆட்டா கோதுமை மாவு வந்து நம்ம இந்த இருக்குல்ல, இதை இப்படி வச்சு இப்படி சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணோம்னா கோதுமை மாவு இருக்குல்ல, இது வந்து அதில் லாக் இப்படி எடுத்துட்டோம்னா இப்படி வந்துடும். எடுத்துட்டு இந்த சுற்றுறது பிளாஸ்டிக்கில் இருக்கிறத இப்படி போட்டுட்டு இப்படி போட்டு அதுக்கப்புறமா இதாக இருக்கு, இதை இப்படி வச்சுட்டு இதை நம்ம இப்படி கரெக்டாக இப்படி வச்சு இப்படி லாக் ஆகாது. கரெக்டாக இதாகினா தான் லாக் ஆகும். வச்சிட்டோம்னாக்கி அது கரெக்டாக அதில் ஆட்டானி பட்டன் இருக்குல்ல, அதில் நம்ம வந்து தேவையான அளவு மாவு போட்டு அதில் இந்தளவு தண்ணி ஊற்றணும். ஊற்றி ஒரு பாக்கெட் அரை கிலோ பாக்கெட்டுக்கு இதுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸி ஆன் பண்ணி விட்டோம்னாக்கி கோதுமை மாவு வந்து நீட்டாக சப்பாத்திக்கு எப்படி விரசுமோ அந்த பக்குவத்துக்கு சூப்பராக விரசி வந்துடுமா. அப்படி சொன்னாங்க. நான் வந்து என்ன அதை இன்றைக்கி தானே எடுத்துருக்கேன், என்ன ட்ரை பண்ணுற அன்றைக்கி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் எப்படி மாவு விரசுதுங்கிறத நான் போட்டு காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாக்கை எடுத்துட்டு இதை கீழே எடுத்துட்டு இது அப்புறம் என்ன பண்ணணுமோன்னா இதாக இருக்குல்ல, இதை வச்சு நம்ம ஃப்ரூட்ஸ் என்னது ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸ் வந்து ஜூஸ் புழிஞ்சோம்னாக்கி நல்லா சுற்றி விட்டு புழிஞ்சு கை வச்சு புழிஞ்சிக்கலாமா. சூப்பராக இதில் வந்துடும்மா ஜூஸு அப்படி சொன்னாங்க. இனிமேல் நான் அதை ஜூஸ் போடுற அன்றைக்கி அதை காட்டுறேன். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத பாருங்கள், நல்லா இருக்கா எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த இதில் இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பலூன் வச்சுருக்காங்க, அதை இப்படி இதில் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு பிளேடு பயங்கர ஷார்ப்பாக இருக்குது, இப்படி ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக இதில் வச்சு லாக் பண்ணணும். அப்போ நம்ம இதை கையில் எடுத்து வச்சுட்டு இதில் வச்சு கரெக்டாக லாக் பண்ணணும். இந்த இடத்துல இப்படி லாக் பண்ணி அதுக்கப்புறமா இதில் வச்சோம்னாக்கி இந்த சேலைடெலாம் பண்ணுவாங்களாம்ல, அது பண்ணலாமா அப்படி சொன்னாங்க. சரி, எல்லாமே நான் பண்ணுறேன் அன்றைக்கி, உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத போட்டு காட்டுறேன். இந்த ஜாரை நம்ம கலத்தும் போது லைட்டாக அப்படியே ஒரு அமுக்கிட்டு இப்படி எடுத்தோம்னா கலந்துரும். அதுக்கப்புறமா பாருங்கள், இது ஜூஸ் போடுறது. ஜூஸை நம்ம ஜூஸ் போட்டுட்டு இந்தளவு ஓப்பன் பண்ணணுன்னு தேவையில்லை, நம்ம இந்தாலே இதில் ஊற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்தாலே சரிச்சு நம்ம ரெடியாகணும் ஊற்றிக்கலாம். சரி, ஆனாலும் ஜூஸர் டெய்லி ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிக்கலாம்ல அப்படின்னு ஜூஸரையும் வாங்கியாச்சு. நான் வந்து இனிமேல் ஜூஸ் போடுற அன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த மிக்ஸி ஜார் எப்படி ஜூஸர் போட்டு காட்டுது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளவு ஐட்டங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மூடி இருக்குது. இதுக்கு இந்த மூடி, இதுக்கு இந்த மூடி, இந்த மிக்சியோட இவ்வளோ எல்லாம் இவ்வளோ தான். இந்த இடத்துல இவ்வளோ இருக்குது. இப்படி திறந்தோன்னா திறந்துடுது. இந்த இடத்துல இதான் லாக், இப்படி லாக் உடன் லாக் ஆகிடுது. அவ்வளோதான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த நம்ம வந்து கையில் கோதுமை மாவை ஒரு சப்பாத்தி போடுறதுனால அந்த மாவு விரசுறதுக்காண்டி கள்ளத்தனப்பட்டு சப்பாத்தி போடுற பழக்கமே கிடையாது. இது வந்து நம்ம கையில் எதுவும் ஒட்டாது. இதில் வந்து நம்ம சப்பாத்தி மாவு போடுறதுக்கு இது, அதுக்கப்புறமா உள்ளே வந்து காய்கறி, இது வந்து
இந்த ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து கேரட்டு அப்படிப்பட்ட கேரட்டு எல்லாம் சீவிக்கலாமா. அதுக்கப்புறம் சேலேடு போடுற மாதிரி ஒன்று இருக்குது. அப்படி எல்லா அந்த காய்கறி வெங்காயம் எல்லாமே இதிலேயே கட் பண்ணலாம். தேங்காய் துருவுறது மட்டும்தான் இதில் இல்லை, மீதி எல்லாமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்து அதனால் நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வாங்கின ரேட்டுக்கு ஒருத்தானது தானா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்ன மாதிரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் உங்களால் முடிஞ்சுன்னா வாங்கி நீங்களும் அனுபவிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் பல நாளத்த கனவு நான் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் அனுபவிக்கிறேன். நீங்களும் இதே போல் அனுபவிக்கணுங்கிறனி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கின்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாழ்க வளமுடன்.